அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி கூட கைப்பிடிக்கு வந்து எவ்வளோ உள் ஒயருக்கும், வெளி ஒயருக்கும் எவ்வளோ அளவு ஒயர் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க இந்த கூட வந்து நான் போட்டு 4, 5 1 வாரத்துக்கிட்ட ஆகுது. எங்க தம்பி பையன்லாம் வந்ததுனால அவன வச்சுட்டு போட முடியல. ஏன்னா கூடைய ஒயர எல்லாம் பிச்சு உருவி போட்டுட்டான். அத இன்னைக்கு தான் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணேன். சரி பண்ணிட்டு இந்த கூடைக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டுட்டேன். இப்ப இந்த கூடைக்கு வந்து அடுத்த கைப்பிடி வந்து போடப் போறேன். அ இப்ப இதுக்கு தான் நான் வந்து மெஷர்மென்ட் சொல்றேன். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து நான் வந்து அடி வந்து 8 1/2 அடி வந்து எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து 8 1/2 அடி எடுத்திருக்கேன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, எ எ எட் நம்ம அடி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு தான் கூட கைப்பிடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆனா அது வந்து கூட வந்து ஒயர் வந்து அம் கம்மி ஆயிடுது. சின்னதாயிடுது. அதனால நான் என்ன செய்வேன், 1 அடி அதிகமா தான் எடுப்பேன். இங்க பாருங்க. நான் இது வந்து 8 1/2 அடி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து 9 அடி தான் 9 அடி ஒயருக்கு கைப்பிடிக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 8 1/2 அடியோ, இல்ல 6 அடியோ கூட போடுறீங்கன்னா, அதுலேருந்து 1 அடி இல்லன்னா கொஞ்சம் அதிகமாவே கொஞ்சம் 1 1/4 அடி அதிகமாவே கைப்பிடிக்கு வந்து கட் பண்ணிக்கங்க. நான் வந்து எந்த மாரி கைப்பிடி போடுவேன்னா, அங்க பாருங்க. நான் வந்து ரொம்ப நெருக்கமா போட மாட்டேன். இந்த பாருங்க, இவ்ளோ கேப் வந்து நான் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு கேப் வந்து விட்டுருக்கேன். இந்த அளவு கேப் விட்டு கைப்பிடி போட்டா தான் கைப்பிடி வந்து நல்லா இருக்கும். அதாவது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வெயிட் அது அதிகமா வச்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நெருக்கமா போட்டா ஒரு பக்கமே வெயிட் கைப்பிடி வந்து ரொம்ப இழுக்கும். அதனால கொஞ்சம் இவ்ளோ அளவு கேப் விட்டுக்கங்க. இப்போ ஒரு நார்மல் கூட காட்டுறேன் பாருங்க. இந்த கூடை உங்களுக்கு தெரியும். நான் இந்த கூடைக்கு வந்து இது வந்து கிராஸ் கூடை. இந்த கூடையும் உங்கள்ட்ட வந்து போட்டு காட்டியிருக்கேன். இது அடி எப்படி போடுறது, இந்த கூடை எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து முடிச்சுட்டேன். ஆனா இன்னும் அ சொருகல. இன்னும் வந்து கைப்பிடி வந்து போடல இது வந்து. இது வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இத வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இத போட்டுட்டு இது முடிச்சுட்டு தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து இதுல தான் பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த ஒரு நார்மல் கூடன்னு வைங்களேன். இது வந்து கிராஸ் கூடை. இப்ப இங்க இருந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லாஸ்ட். இது வந்து லாஸ்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க எடுத்துக்கங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து இங்க எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்க இருந்து எண்ணிட்டு இப்டி இந்த அளவுக்கு இங்க ஒரு 10 விட்டுக்கங்க. இங்க ஒரு 10 விட்டுக்கங்க. நான் வந்து இது வந்து 10ன்னா 10 விடுங்க அப்டின்னு சொல்ல. இந்த பக்கம் எவ்வளோ விடுறோமோ அதே மாரி தான் இந்த பக்கம் விடணும். அது சொல்றேன். விட்டுட்டு இந்த அளவுக்கு இப்டி விட்டுட்டு, இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு கைப்பிடி போடுங்க. இந்த அளவுக்கு. நான் ஃபர்ஸ்ட்லாண்டு இவ்ளோ தான் கேப் விடுவேன். ஆனா அது வந்து கூட வந்து ரொம்ப இழுக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன செய்றேன்னா, இந்த அளவுக்கு நான் வந்து கேப் விட்டு, நான் வந்து கைப்பிடி போடுறேன். நம்ம இந்த பக்கமும் சரிசமமா எடுத்திருக்கணும். இந்த பக்கமும் நாட்டு வந்து சரிசமமா எடுத்துட்டு, இடையில விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கைப்பிடி போடணும். இப்படிதாங்க கைப்பிடி வந்து போடணும். அதே மாதிரி நம்ம வந்து அடி எவ்வளோ எடுக்கிறோமோ, அதுலருந்து 1 அடி இல்லன்னா 1 1/4 அடி அதிகமா எடுத்துக்கங்க. கைப்பிடிக்கு வந்து. அப்பதான் இந்த மாரி நல்லா ரொம்ப டைட் பண்ணி நல்லா கூடைய வந்து நல்ல இதா போடலாம். இல்லன்னா லூஸா போடணும். இல்லன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து ஒரு மாதிரியா திரண்டு நிக்கும். நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்து போடுறதா இருந்தா, இந்த மாதிரி போடுங்க. கைப்பிடி வந்து நல்ல பலமா இருக்கும். அடுத்து வந்து உள்வயிறு. உள்வயிறு எப்படின்னா, நான் வந்து இப்போ உள்வயிறு வந்து 4 1/4 அடி நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த 8 1/2 அடி ஒயருக்கு உள்வயிறு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 4, 4 1/2 4 1/2 எடுத்து இத கட் பண்ணிக்கங்க. நான் உள்வயர் வந்து 4 வயர் குடுக்குறேன். இந்த 8 1/2 அடி ஒயருக்கு வந்து இங்க பாருங்க. ஒயர் வந்து நல்லா குண்டா, நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு வந்து. 4 வயர் உள் வயரு 4 1/2 அடியில குடுத்துருக்கேன். 4 1/2 இல்ல 4 1/4 கூட போட்டுக்கோங்க. உள் வயரு. வெளி வயர் வந்து 8 1/2 அடி ஒயருன்னா, 9 1/2 அடி இல்ல 9 1/4 வந்து எடுத்து கட் பண்ணிக்கங்க. அதுதான் கரெக்ட் மெஷர்மென்ட்டா இருக்கும். கைப்பிடிக்கு வந்து அத விட இது நம்ம வந்து இந்த கைப்பிடி இந்த அடி அளவே நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா கைப்பிடி வந்து போட முடியாது. ஷார்டேஜ் ஆயிடும். ஒயர் வந்து கைப்பிடி வந்து சின்னதாயிடும். ரொம்ப நெருக்கமா போட வேண்டியது வரும். அதான் இந்த இந்த அளவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த அளவுகள்ல போட்டு பாருங்க. இப்ப பாருங்க இந்த கைப்பிடி வந்து நான் வந்து போடப் போறேன். ஃபர்ஸ்ட்டு உள் ஒயர் வந்து 4 ஒயர் எடுத்திருக்கேன். 4 1/2 அடியில எடுத்திருக்கேன். 4 1/2 அடியில எடுத்து இந்த மாரி கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு நாட்ல வந்து அ கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இத வந்து கடைசியா கொஞ்சமா முடிச்சு போட்டு விட்டுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த கைப்பிடி போடுற ஒயரும்,
இந்த ஒயர் வந்து இது குழப்பாது. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி முடிச்சு போட்டு டைட்டா புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு அடுத்து இது வந்து கைப்பிடி போடுற ஒயரு. இந்த ஒயர் வந்து 8 அடி சொன்னேன்னா, இது வந்து 9.5 அடி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இதையும் இதுல சொருவிட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள் ஒயருங்கள எடுத்து 2 பக்கமும் சரிசமமா இருக்கான்னு பார்த்துட்டு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி மேல் ஒயரு பின்னுவோம்ல அந்த ஒயரையும் எடுத்து சரிசமமா எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, கரெக்டா இருக்கணும். கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதை பின்னரலாம். நான் அன்னைக்கு போட்டேனே அதே கைப்பிடி தாங்க போடுறேன். உருட்டு கைப்பிடி தான். இந்த கைப்பிடி தான் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். கைக்கும் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, இந்த 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயரு, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற கருப்பு ஒயர் உள் ஒயரை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். அடுத்த பக்கம் இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் இருக்கிற கருப்பு உள்ள இருக்க ஒயரை எடுத்து இப்படி இந்த பக்கம் வச்சுக்கணும். அடுத்து இந்த பக்கம் இருக்க அதே கருப்பு உள் ஒயரை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்க, தெரியுதுங்களா? இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த மேல இருக்குல்ல வெள்ளை ஒயரு, அதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ இப்படி இருக்குது. இந்த பக்கம் 2 இப்படி போதா? இந்த பக்கம் இருக்க வெள்ளை ஒயரை எடுத்து இந்த இந்த கருப்புக்கும் இந்த ஒயிட்டுக்கும் நடுவுல எடுத்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்டு வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வரும். இப்போ இப்போ இந்த கூடைய வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கருப்பை என்ன செய்யணும், பின்னாலோடி இந்த எல்லா ஒயருக்கும் பின்னாலோடி சேர்த்து கொண்டு வந்து இந்த 2 ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இருக்குல்ல, இந்த 2 ஒயருக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு திரும்ப இந்த பக்கம் இருக்க கருப்பு ஒயர் இருக்குல்ல, அதே மாதிரி பின்னால எல்லா ஒயருக்கும் பின்னால சேர்த்து கொண்டு வந்து இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 ஒயருக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க. பாருங்க, இப்படி தாங்க கூட வந்து போடணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர் உள் ஒயர் கருப்பு ஒயரை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். திரும்ப இந்த பக்கம் இருக்க கருப்பு உள் ஒயரை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் வெள்ளை ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கம் மேலே இருக்க வெள்ளை ஒயரை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கணும். இந்த பக்கம் வச்சுட்டு அடுத்து இந்த பக்கம் இருக்க வெள்ளை ஒயர் பார்த்தீங்களா? இதை எடுத்து இந்த 2 கருப்பு வெள்ளை இருக்குது இந்த 2 ஒயருக்கு நடுவுல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தோடனே இந்த மாதிரி இன்ட்டு வருங்க பாருங்க. இப்படி கிராஸா வருது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். நான் 2 தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரியுமா என்னமோன்ட்டு. இப்போ திரும்ப இந்த போது பார்த்தீங்களா மேலே கருப்பு ஒயர், அதை பின்னால எல்லா ஒயரையும் சேர்த்து பின்னாலோடி இந்த 2 ஒயருக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இங்க ஒரு ஒயர் தனியா நிற்கும் இந்த பக்கம். இதையும் அதே மாதிரி பின்னாலோடி சேர்த்து இந்த 2 ஒயர் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நடுவுல கொண்டுட்டு வாங்க. இப்படியே தாங்க பின்னிக்கிட்டே வரணும். இந்த உருட்டு கைப்பிடி வந்து போடுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் வந்து எப்பவுமே இந்த உருட்டு கைப்பிடி தாங்க போடுவேன். இப்போ இந்த தனியா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்க தனி இருக்க ஒயரை இந்த பக்கம் சேர்ந்து இருக்கிறத பிரிச்சுட்டு 2க்கு நடுக்குள்ள கொண்டுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே அந்த கூடிய ஒயர் கைப்பிடி எப்படி போடுறதோ உங்களுக்கு போட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் தனியா இருக்கிறத ஒயரை எடுத்து இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துருங்க. இப்படி தாங்க பின்னணும். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ பின்னிக்கிட்டே வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இந்த கைப்பிடி வந்து போட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் மேலே தள்ளி விட்டுக்கணும், கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முறுக்கிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கைப்பிடி வந்து போட்டாச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.